ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் ஆக நீங்க சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல. உங்களுக்கு இல்ல முதலமைச்சர் சொல்லியாச்சு, நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல தயவு பண்ணி உட்காருங்க ப்ளீஸ், தயவு செய்து உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில பேசப்பட்டிருக்கிறது. இங்கே அவைத் தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் சொன்னது போல பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதே போல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களும் பல முறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனை சொல்லி இருக்கிறார்கள். அப்போது இது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்க சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல. உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தெரிய போதும். இல்ல முதலமைச்சர் சொல்லியாச்சு, நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல தயவு பண்ணி உட்காருங்க ப்ளீஸ், தயவு செய்து உட்காருங்க. உங்க விருப்பம் தான் என் விருப்பம். முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல நீங்க கொஸ்டின் பண்ணது நியாயமா தெரியல. தயவு செய்து அமருங்க. தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் தயவு செய்து அமருங்க. எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆளு ஜி.கே. மணி அவர்கள், படித்தவங்க, ஆசிரியருக்கு படிச்சிருக்க, உட்காருங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்க சொன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கலான்னு எனக்கு தெரியல. மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள், நிதி அமைச்சர் அவர்கள் இந்த நிதி அறிக்கையின் மீதான விவாதத்திற்கு அவை முன்னவர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பாட்டாளி கட்சியினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய கோரிக்கையை சொன்னார்கள். அவருடைய கோரிக்கைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களே தெளிவான ஒரு பதிலை சொன்னார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் சபையை நடத்த முடியாமல் அவருடைய கோரிக்கையை வற்புறுத்துகிறார்கள். நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். சபையை நடத்துவதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுங்க. பேசியாச்சு இருங்க. முதலமைச்சர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் பேசணும்னு நினைச்சா என்ன சபை மரபு? நீங்க நீண்ட மூத்த அமைச்சர் உறுப்பினர், நீங்க எப்படி சொல்லலாம்? உங்க கருத்தை சொன்னீங்க, அதுக்கு முதலமைச்சர் தெளிவான பதில் சொன்னதற்கு பிறகு நீங்க அதுக்கப்புறம் என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க. நீங்க இந்த சபை மரபை நீங்க எப்படி காப்பாற்றுறது? இல்ல நீங்க உட்காருங்க, நீங்க உட்கார சொல்லுங்க, உட்காருங்க. மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க. தயவு செய்து பிளீஸ், தயவு செய்து சொல்றேன், அமருங்க. நிதி அமைச்சர் நீங்க முதலமைச்சர் அவர்கள் நம்ம டாக்டர் ஐயாவும் அன்புமணி ஐயாவும் வந்து சொல்லி, நீ உங்களையும் சேர்த்து சொல்லி, நான் இப்படி பரிசீலனை இருக்கு, நான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க எழுமனாக்கி நீங்க தான் சொல்லணும். மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க. தயவு செய்து உட்காருங்க. தயவு செய்து நீங்க பேச ப்ளீஸ் உட்காருங்க. நீங்க நிதி அமைச்சர் வாசி 2024-25 ஆண்டிற்கான நிதி 16 மாண்புமிகு உறுப்பினர்கள் எனக்கு முக்கியம். உட்காருங்க. தங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அரசுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம் மாநிலத்தில் திராவிட மாடல் அரசை தலைமையேற்று வழிநடத்தி வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
வகுத்து தந்த பாதையில் பயணித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான அம்சங்களை மீண்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நாங்கள் கோட்டையிலே அமர்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள குடிசைகளில் வாழும் மக்களின் நலன்தான் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கிறோம், அது குறித்தே நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டதைப் போல இந்த அரசுக்கென்று ஒரு மாபெரும் தமிழ் கனவு ஒன்று உள்ளது. அதன் அம்சங்களை முன்வைத்துத்தான் நாங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல சமூக நீதி, கடைக்கோடி தமிழர் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலம் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்கின்ற இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் அடிப்படைதான் சமூக நீதி என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் மிக நன்றாக அறிவார்கள். அந்த சமூக நீதி தத்துவம்தான் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் பிரதிபலித்திருக்கிறது. கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு செயல்படுத்தி வரும் மகளிர் நலன் காக்கும் முன்னோடி திட்டங்களின் முத்தாய்ப்பாக 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,720 கோடி ரூபாய் நிதி இந்த ஆண்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்திட்ட 5 கோப்புகளில் ஒன்று விடியல் பயண திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை 440 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்திற்காக அரசு இந்த வருடத்திற்கு 3,050 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறது என்று, அந்த நிதியை நாங்கள் 3,050 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்வதை விட, இந்த திட்டத்தினால் பயன்பெறும் பெண்கள் ஒவ்வொருவரும் மாதம் 900 ரூபாய் சேமிக்கிறார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. விலை மதிப்பில்லாத இந்த 900 ரூபாயின் மதிப்பை நாங்கள் நன்றாக உணர்கிறோம். அதை பயன்பெறக்கூடிய பெண்களும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நாடே அதை உணர்ந்திருக்கிறது என்று நான் இங்கே தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சியினை பெறுகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்களுடைய உயர்கல்வி பெறுவதற்கான மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்திற்காக 370 கோடி ரூபாய், அதிலே பயன்பெறுவோர் எண்ணிக்கையோ 2,73,000. இதன் மூலமாக புதிய கல்லூரியிலே சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை 34,460. பெண்களின் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற இந்த திட்டம் மட்டும் இல்லை என்றால் இத்தனை மாணவிகளுடைய எதிர்காலம் என்னவாயிருக்கும் என்பதை கேள்விக்குறியாக நான் உங்கள் முன்னாலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் அவர்களே, கல்வி என்ற அறிவாயுதத்தை வைத்துதான் எதிர்காலத்தை நாம் வென்றெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அளவில் பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறைகள் கட்டிட 1000 கோடி ரூபாய் இந்த அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 15,000 திறன் மிகுந்த வகுப்பறைகள் கட்ட 300 கோடி ரூபாய். அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகமாக்கும் வகையில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் மூலம் 28,749 மாணவர்கள் அவருடைய முழு கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ள 511 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டத்தை போலவே அரசு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய். அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பை தொடர உதவித்தொகை என அரசு பள்ளி மாணவர்களை சிகரம் தொட வைக்க பல்வேறு முயற்சிகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்று மக்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. தலைவர் அவர்களே, ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் கணவரை இழந்த பெண்கள், தந்தையை இழந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்துக்கள் உண்டு. ஆனால் கள நிலவரப்படி தாயை இழந்த பல குழந்தைகள் கேட்பாரற்று வாழ்ந்து வருவது இன்று தெரிய வருகிறது. எனவேதான் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த புதிய வறுமை ஒழிப்பு திட்டத்தில் ஆதரவற்றோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், மனநலம் குன்றியோர், மாற்றுத்திறனாளிகள் கொண்ட குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு உரிய உதவிகள் எல்லா வகையிலும் வழங்கப்படும்.